இங்கே பரடி உஷா கீழே இறங்கு. இங்கே நல்லா தான் இருக்கு. நீ வேணா அங்கே வா உட்காந்துருக்கலாம். ஐயோ இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கு. கீழே இறங்கி வாடி விளையாடலாம். ஆடுவோம் ஆடுவோம் விளையாடுவோம். விளையாடு மங்காத்தா விடமாட்டா உங்காத்தா. சித்தி ஆண்டி அது வேணா உண்மைதான். எங்க அம்மா விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலையவே செய்ய சொல்றாங்க. அவ அப்படித்தான் சின்ன பிள்ளையிலேருந்தே என்னையும் அப்படித்தான் விளையாடவே விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் வேலையை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய, பொறுப்பா இரு, இப்படியே புத்திமதி புண்ணாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு. ஏய் நெட்டவள்ளி, என்ன இப்படி சொல்ற? மயக்கம் நடுக்கம் இதெல்லாம் வயசானா தானே வரும். உனக்கு என்ன வயசாயிடுச்சு? அப்படி இல்லாட்டி சுகர் இருக்க போகுதுடி, போய் டெஸ்ட் பண்ணி பாரு. ஹே பாத்தியா, சந்தி கேப்பல சிந்து பாடுற பாத்தியா? யாருக்கு சுகர் இருக்கும்? கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு சும்மா கன் மாதிரி இருக்கேன். ஏய் திரிசா, எங்கடி நிசாவை ஆளே காணோம்? என்னம்மா முருகேசு மவளே, பம்பு செட்டுல இவ்வளவு உயரத்துல ஏறி உட்காந்து இருக்க, கீழே விழுந்தா கை காலை உடச்சுக்குவோமா? உங்க அப்பன் ஒழுங்கா இருந்தா இந்த மாரி பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கப்பா? அவன் பேரெல்லாம் நீங்க எடுக்க மாட்டீங்க போல இருக்கு. அதான் தாத்தா விளையாட கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். இங்க பாரு, 7 வயசாவது கட்டி கொடுத்தா நேரம் புள்ள பெற்றிருப்பீங்க. உங்களுக்கு விளையாட்டு வேணுமா? விளையாட்டு? ஐயையோ, அவன் முருகேசு பைய வாயில்லா பூச்சி. அவன் நல்ல புள்ள. அவனுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களா? தயா பெருசு ஊருக்கு ஒன்ன மாதிரி தயா 10 டிக்கெட் கிடக்கு. அப்பன் பேரை எடுக்க மாட்டீங்க போல இருக்கு, ஆயி பேரை எடுக்க மாட்டீங்க போல இருக்குன்னு உசுரை எடுத்துக்கிட்டு. ஆமா நீ ஏன் என்ன சாவாம உயிரோட இருக்க? இது வயரம் மஞ்ச கட்டை, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போவாது. இந்தா போ வச்சிடுவோம். பின்ன நமக்கு என்ன வேலை? அப்புறம் வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு வரலாறு பண்றது இல்லையா? பெருசே தயா பெருசே, கொஞ்சம் திரும்பி பாரியா. ஏ அப்பா பாப்பா, சிட்டி அடிக்கிறியா நீனு? ஒரு பொட்டை பிள்ளைக்கு இப்படி திமுறெல்லாம் ஆகாது. ஆமா, என் பொண்டாட்டிலாம் என் பேரை கூட சொல்ல மாட்டா, என் முன்னாடி தலை நிமிந்து நிக்க கூட மாட்டா. நீ என்னடானா சிட்டி அடிக்கிறிய? சிட்டி? ஏ அப்பா, உன்னெல்லாம் அப்படியே இந்த கம்பால அடிச்சேன்னு வச்சுக்க. அச்சோ, இந்தடி குச்ச உடுடி நெட்ட வள்ளிய. என்ன தாத்தா கோச்சிக்கிற? நான் வயிறம் பஞ்ச உடம்பாச்சுல, குச்சி இல்லாம நடந்துதான் போவேன். இடிய பள்ளத்துல உளுந்துரு வேண்டி இழுக்காதடி. என்ன தாத்தா, நான் உன் பேத்தி மாதிரி, நான்லாம் வயசான மாதிரி நான் நடக்க முடியல, நிக்க முடியல. நீ சும்மா கண் மாதிரி இருக்கிற. உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது தாத்தா. கீழே இறங்கி வாயா, கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். அச்சச்சோ சித்தி ஆண்டி வேணாம் ஆண்டி, ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது ஆண்டி. பெரியவர்கிட்ட போய் என்னடி வம்பு பண்ணிட்டு இருக்கிற? பெரியவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்டி, அவர் உடுடி. ஆமா சித்தி ஆண்டி, அப்பாவுக்கு தெரிஞ்சா சண்டைக்கு வருவாங்க ஆண்டி. வேணாம் சித்தி ஆண்டி. அச்சச்சோ, எல்லாரையும் பிடித்தரும் சொல்றீங்களே, அதனால விட்டுடுறேன். ஆட கடவுளே, என்னையா வயரம் பாஞ்ச கட்டை, தங்கம் பாஞ்ச கட்டை, பித்தளை பாஞ்ச கட்டைன்னு பேசுன, இழுக்கவே இல்லை, விழுந்துட்ட. ஐயோ ஐயோ, இப்படி பண்ணி விட்டாலே எடிய நெட்டவெள்ளி, இடுப்பெலும்ப உடச்சி விட்டியடி. என்ன இடுப்புல உனக்கு எலும்பா இருக்கு? நான் வைரம்ல இருக்குன்னு நினைச்சேன், வைரம் பாஞ்சிருக்குல்ல நினைச்சேன். எடியே, ஒரு பேச்சுக்கு சொல்றதெல்லாம் இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தானே என்னடி பண்ணுவேன்? அப்படின்னா வாயை மூடிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு முருகேசு நல்ல பிள்ளை, வாயில்லா பூச்சி, அந்த பேரை நீங்க எடுக்க மாட்டீங்க போல இருக்கு. 7 வயசாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளை பெற்றுருவேன். இதெல்லாம் விளையாட போகுது. இப்படியெல்லாம் பேசலாமா? உடனே மாரி ஆளாலதான் என் பொட்ட பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குதே கிழவா. ஆமா, படிச்சு மட்டும் என்ன தடி கிழிக்க போறீங்க? அடுப்படியில சோறாக்கவும் குழம்பு வைக்கவும் பிள்ளைக்கு பீ கழுவுற வேலையை தானே பார்க்க போறீங்க. அதுக்கு என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு? அச்சச்சோ சித்தி ஆண்டி, அவரை விட்டுடுங்க சித்தி ஆண்டி. எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவார். எங்கள் அம்மா அப்புறம் அடி பிச்சு எடுத்துருவாங்க. சரி போ, பொழைச்சி போய் எவ்வளோ நாளைக்கு நீ உயிரோட இருக்க போற? இருக்கிற வரைக்கும் ஏதோ உன் வாயில வந்தது பேசிட்டு இருக்காடா. போ போ போ, கண்ணு முன்னாடி நிற்காத. ஏன் அதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அந்த கிழவன் பேசாம போக வேண்டியதானே? கிழவனா வந்து தானே நம்மளை வம்புக்கு இழுத்தாரு. நம்ம செவனேன்னு தானே கதை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தான். அவரே வம்பு இழுக்கிறாரு. கடைசியில் அவர் ஐயோ அம்மானு அவரே அழுகுறாரு. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? என்ன சித்தி ஆண்டி, என்ன இருந்தாலும் வயசானவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது.
ஏன் ஐயே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் கிளவேன்னு தான் சொல்லுவேன், கிளவின்னு தான் சொல்லுவேன், அவன் வேணும் தான் சொல்லுவேன், சீக்கி அடிப்பேன், பம்பு இழுப்பேன். அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற வாழ்க்கையில நம்மளுக்கு எப்பயுமே என்ன தேவை? என்டர்டெயின்மெண்ட் தான் எனக்கு தேவை. அப்புறம் என்ன, உங்க அம்மா அப்பா மாதிரியா நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு காரு வாங்கணும், சாதிக்கணும், பெண்ணுங்கள் சுயமா சம்பாதிக்கணும், சுயமரியாதை வேணும், இப்படிலாம் புத்திமதியெல்லாம் சொன்னா போர் அடிக்குதா இல்லையா? இந்த மாதிரி 4 பெருசுங்களை கலாச்சி விட்டா தான் ஜாலியா இருக்கும்டி நெட்டவள்ளி. உனக்கு இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறேன் நல்ல பழக்கத்தை. ஆமா சுகன் சோகினி, இந்த பாரு, ஒருத்தவங்களை போய் நின்று இல்லை தம்பி நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும்டா அப்படின்னு சொல்ல, அவன் கேட்க மாட்டான். அவனே கூப்பிட்டு வச்சு கலாச்சி விடு. நீ எல்லாம் 10 காசுக்கு பிரயோஜனப்பட மாட்ட, நீ பெரிய ஆளெல்லாம் வந்து கிழிக்க மாட்ட, எதையாச்சும் இப்படி பேசி விடு, ஓடி வருவான். அதில் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதுலேயே ரோசப்பட்டு ஒருவேளை பெரிய ஆளானாலும் ஆயிடுவான். நடக்கும். நல்லது சொன்ன அந்த காலத்தில் யார் சுகன் சோகினி கேட்பா? அதுவும் சரிதான். இப்படித்தான் ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு கிழவி திண்ணையில காலை நீட்டி போட்டு உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு இடிச்சுக்கிட்டு போகிற வர பொண்டுகளை பூரா குறை பேசிக்கிட்டு கிடந்துச்சு. பார்த்தேன் நானும். என்னென்ன குறை பேசுனுச்சு தெரியுமா? அவனோட போறா, அவன் அங்கங்கே ஏறி குதிக்கிறான், இவனோட போறா, இந்த வயசுல இவளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, பொட்டை பிள்ளைய வீட்டில் தெண்டமாக இருக்கு, சோறாக்க தெரியல, அது இதுன்னு நொசன்னு பேசிக்கிட்டே இருந்தா. நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தேன், அப்படியே கிளவி மூக்கில் பஞ்சு வச்சு அமுக்கி கமக்கமாக மூடி விட்டேன். மூச்சு விட முடியாமல் கிளவி கோமாக போய் சேர்ந்துட்டான். இன்னும் சாவலை, இழுத்து கூட தான் கிடக்குறான். என்ன நெட்ட விழிச்சு ஆண்டி, இப்பெல்லாம் பண்ணலாமா? வயசானவங்க பாவம் இல்லை. நம்பிட்டீங்களா? அதுதான் இல்லை. கிளவிக்கு குறி வச்சேன். எங்கே வச்சேன் தெரியுமா? அது மருமகளுக்கிட்ட. சோறை கட் பண்ணேன், டீ காஃபியை கட் பண்ணேன், துணிமணி துவைச்சி போடாத எல்லாத்தையும் கட் பண்ணுன்னு கோத்து விட்டேன். இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அந்த வீட்டை சும்மா நான் கிராஸ் பண்ணி போனேன்னா என்டர்டைன்மெண்ட் அள்ளும். அப்படி சண்டை பீச்சுக்கிட்டு பறக்குது. கிளவி ஒரு பக்கம் திட்டுவா, அந்த பக்கம் மருமக திட்டுறதையும் இதை நான் கேட்டு நல்லா ரசிப்பேன். சி, என்ன சித்தி ஆண்டி, நீங்கள் ரொம்ப பேடு ஆண்டியாக இருக்கீங்களே. அதெல்லாம் பெருசாக பண்ணிக்க முடியுமா? நான் இந்த மாதிரிலாம் சேவை பண்ணுறத 4 பேருக்கு பிடிக்காதுதான். அந்த மாதிரி கிழவனை இழுத்து தள்ளி விட்டேன், அது கூட யாருக்காச்சும் பிடிக்காதுதான். நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குதா, அதுதானே முக்கியம். நான் பாரு, புத்திமதி சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தில் முடியாது. அது முதல்ல கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அது ஃபஸ்ட்டு தப்புங்கிறேன். அவன் பிறந்தவனுக்கு வாழ தெரியாதா இல்லை சாவ தெரியாதா? நீங்கள் எதுக்கு அவனை நல்வழிக்கு கொண்டுட்டு போறீங்கிறேன். சித்தி ஆண்டி, நீங்கள் பேசுகிறது எதுவுமே புரியல. எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு அதுவும் எனக்கு புரியல. இப்போ எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய். இந்தா பாத்தியா, 4 வார்த்தை தான் சொன்னேன். கேட்கட்டீங்களாங்கிறேன். கேட்க முடியுதா? ஏய் திரிசா, உஷா, எங்கடி இருக்கீங்க? ஏய், மாட்டுனீங்கன்னா தோலை உரிச்சு விடுவோம். உரிச்சு இங்கதான் இருக்கீங்களாடி? இந்த பம்பு செட்டுக்குள்ள உங்களுக்கு என்னடி வேலை? இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எடு வெள்ளக்காமத்தை உரிக்கிறானா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு அடிச்சனா பாரு கழுதிங்களா. அம்மா, ஆமாம், நெட்டவள்ளி சித்தி ஆண்டி தாம்மா எங்களை இங்கே கூட்டுட்டு வந்தாங்கம்மா. நாங்களாம் வரவே இல்லைம்மா. டேய், இந்த பாருடி, உன் சாவகாசமே வேண்டான்னு தான் சொல்லி கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு. இந்த பாருடி, இங்கெல்லாம் பொட்டை பிள்ளைங்களை கூட்டு வர இடமாடி இது. இதுல இந்த ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி, புத்தி இருக்காடி? இடியே, அந்த கிழவனை இழுத்து கொல்ல பாத்தியாமே, அந்த ஆளு ஊரே சிரிக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னா மாதிரி ஒருத்தி கூட போய் என் பிள்ளைங்களை அனுப்பியிருக்க. இடியே, நான் கொண்டு போட வேண்டிய ஒன்ன. ஹலோ, நிறுத்துங்கம்மா. ஏ சுகன் சோகினி, நீ என்ன பண்றீங்க? வந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும்? ஆடா போக்கா, எவ்வளவு சொன்னாலும் இந்த நெட்டவழி கேட்கறாளா? இவ என்னைக்கு யார் பேச்ச கேட்டுக்கிறா? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னா நம்ம தான் கூட்டிட்டு போகணும், அடுத்தவங்கள எதிர்பார்க்க கூடாது. கூட்டிட்டு கிளம்பு முதல்ல. ஐயா, இந்த பாரு ராசாமணி அக்கா, ரொம்ப ஓவரா பண்ணாத. என்னமோ பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு போய் காசுக்கு வித்துப்பிட்ட மாதிரி இந்த பொங்குற. ஏன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற பம்பு சீட்டில் உட்காந்துருந்தேன். அது எவ்வளோ காற்று வீசு தெரியுமா? எவ்வளோ இயற்கையான இடம் தெரியுமா? ஆமாம், இது ஓன் வீட்டு வயதானே, ஓன் வீட்டு கொள்ளை தானே, ஓன் வீட்டு கொள்ளைக்கு ஓன் பிள்ளைங்களே வரக்கூடாதா? ஐயோ அப்பா, இம்புட்டு தான் இருக்காதக்கா நீனு.
ஆமாம்மா, நீங்களும் கூட்டு வர மாட்டேங்கிறீங்க. சித்தி ஆண்டி தானே கூட்டு வந்தாங்க. நாங்கள் என்ன தெரியாதவங்க கூட வந்தோம். சும்மா கதை பேசிக்கிட்டு தாம்மா உட்காந்துருந்தோம். மா, இங்கே எவ்வளோ ஜாலியாக இருந்து தெரியுமா? இந்த இடமே சூப்பராக இருக்குது. நீங்களும் கூட்டு வர மாட்டீங்க, அப்பாவும் கூட்டு வர மாட்டாங்க. சித்தி ஆண்டி கூட்டு வந்தால் அவங்களையும் திட்டுறீங்க. என்னம்மா? இங்க பாரு, நாட்டு நடப்பு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி தனியாலாம் வரக்கூடாது. என்ன தனியாக வந்துச்சிங்களா? அப்போ நான் மனுஷி கிடையாதா? எனக்கு 2 கை 2 கால் எதுவுமே கிடையாதா? என்ன ஒரு மனுஷி லிஸ்ட்லேயே வச்சுக்கவே மாட்டீங்களா எப்பயுமே? உன்ட்ட அப்புறம் பேசிக்கிறேன்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.